சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் மீது உள்ள பள்ளத்தில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அதாவது பிரதான சாலையில் உண்டாக இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் சாலை வடபழனிக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இந்த சாலையானது இருந்து வருகிறது. இதில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள், ஆட்டோக்கள் என பல்வேறு வாகனங்களானது இந்த மேம்பாலத்தின் மீது அதாவது கடந்து செல்கின்றது. இந்த நிலையில் மேம்பாலத்தின் மீது ஆங்காங்கே குன்றும் குழியும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு பெரும் விபத்தானது ஏற்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. குறிப்பாக மழை காலங்களில் இந்த மழைநீரானது அந்த குழிகளில் நிரம்பியிருக்கும் பொழுது விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது. இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறையினரிடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் பள்ளம் வருவதற்கு முன்பதாக வாகனத்தை பிரேக் அடிக்கும் போது பின்னால் வருகின்ற வாகனம் இடித்து விபத்துக்குள்ளாகக்கூடிய நிலையும் இதனால் வாகனங்கள் சேதாரமாவதாகவும் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. கண்டிப்பாக லைட்டாக மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி தேங்குது. இந்த இடத்துல க்ளீனாக தெரியுது. நிறைய பேர் கீழெல்லாம் வந்துருக்காங்க. டூ வீலர்லாம் நிறைய கீழே வந்துருக்கு. ஒரு வண்டி டயர் போது எல்லாமே இதுதான் பிரச்சனை தான். பள்ளம் என்ன சும்மா லைட்டாக மழை பெஞ்சாலே பித்தங்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும்.